ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இன்றைக்கி யூபிஎஸ்சி மெயின் GS4ஓட ரிசோர்ஸஸ் எப்படி நோட்ஸ் எடுக்கலான்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு சஜஷனாக கூட எடுத்துக்கலாம். இந்த பேப்பருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்பிள்ஸோட ஆன்சர் கொடுக்குறது. செகண்ட் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ். ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இல்லை அஃபீஷியலாக இருக்கீங்கன்னா அந்த இடத்துல எப்படி நீங்கள் டெசிஷன் மேக் பண்ணுறீங்க, இதுதான் கேஸ் ஸ்டடீஸ். கேஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஆன்சர் டிஃபர் ஆகும். ஈவன் 2 more ஆன்சர் கூட அந்த கேஸ் ஸ்டடீஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கலாம். ஸோ பிஃபோர் நான் சிலபஸ்லேருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எத்திக்ஸோட சின்ன கிளாரிட்டி புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எக்ஸாமில் நம்ம எப்படி ஆன்சர் வந்து கரெக்டாக எழுதலான்னு. கம்பெனி ஏன்றதில் மாலா வந்து எம்ப்ளாயாக வேலை பார்க்குறா. கம்பெனியோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்னென்னா, கம்பெனி கேம்பஸ்குள்ளே எந்த ஒரு அனிமல்ஸுக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இது சேஃப்டிங்கிற வேல்யூவை மீன் பண்ணி இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்து பைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மாலாவோட எத்திக்ஸ் என்னென்னா, ஒரு பசியோடு இருக்கிற ஒரு லிவிங் பீயிங்க்கு சாப்பாடு கொடுக்கணும். இவளோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டியை மீன் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன் நடக்குது. அந்த கம்பெனி கேம்பஸ்குள்ளே பசியோட ஒரு டாக் உள்ளே வருது. மாலா கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி டாகுக்கு ஃபீட் பண்ணல. ஆனால் அவள் கம்பெனி ரூல்ஸுக்கு எத்திக்கலாக பிஹேவ் பண்ணிட்டான். ஆனால் அவளோட பர்சனல் எத்திக்ஸ் என்னன்னா ஹியூமனிட்டி. அவள் சாப்பாடு கொடுக்காதால அவள் பர்சனலாக அன்எத்திக்கலாக ஆகிட்டான். செகண்ட் சுச்சுவேஷன், இதே அவள் கம்பெனி ரூல்ஸை பிரேக் பண்ணி அந்த டாகுக்கு ஃபுட் கொடுக்குறான். கம்பெனி ரூல்ஸை பிரேக் பண்ணதுனால அவள் அன்எத்திக்கலாக ஆகிட்டா. ஆனால் அவள் பர்சனல் எத்திக்ஸான ஹியூமனிட்டிக்கு எத்திக்கலாக பிஹேவ் பண்ணிட்டான். ஸோ இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்கலான்னா, மாலா அந்த டாகை வெளில அழைச்சிட்டு போய் அங்கே அவள் சாப்பாடு கொடுக்கலாம் ஹியூமனிட்டியை பேஸ் பண்ணி. இங்கே அவளோட ஹியூமனிட்டின்ற எத்திக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பொலைட்டாக அந்த வாட்ச்மேன் கிட்டேயோ இல்லை செக்யூரிட்டி கிட்டேயோ எந்த ஒரு அனிமல்ஸையும் உள்ளே விடாதீங்க. அதே சமயத்தில் அதுக்கிட்ட ஹாஷாகவும் பிஹேவ் பண்ணாதீங்க. நம்ம பொலைட்டாக சொல்லிட்டு வரலாம். இங்கே அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இதை மாதிரி தான் நம்ம ஒரு கொஷினையும் எத்திக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சராக நம்ம ஆன்சர் வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நோட்ஸ் எடுக்கிறத பார்ப்போம். சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி நோட்ஸ் எடுக்கலான்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், எசன்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எத்திக்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு மீனிங் தெரிஞ்சுக்கணும். மீனிங் ஆஃப் எத்திக்ஸ். Why human need ethics? ஒரு ஹியூமனுக்கு எத்திக்ஸ் வந்து எதுக்கு தேவை? How does ethics influence the human action? இங்கே ஹியூமன் ஆக்ஷன்னா என்னென்னா, ஒரு கிரிட்டிக்கலான டெசிஷனில் ஹியூமன் வந்து அந்த இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணுறான், அப்புறம் எப்படி டெசிஷன் மேக் பண்ணுறான், அதுதான் ஹியூமன் ஆக்ஷன். சோர்சஸ் ஆஃப் எத்திக்ஸ் லைக் ரிலீஜியன், லா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்படி தான் நம்ம ஒரு டைமென்ஷன்லையும் நம்ம கொஷின் வந்து எத்திக்ஸில் யோசித்து பார்க்கணும். இதில் தான் சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இதை மாதிரி யோசித்து அதுக்கு நம்ம ஆன்சர் தேடி பார்க்கணும். சிலபஸில் ஹியூமன் இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எசன்ஸ்னால் என்ன, சாரம்னு சொல்லுவாங்க. இப்போ எத்திக்ஸோட சாரம் ஒரு ஹியூமன்ஸ் கிட்டே என்ன இருக்கும், இன்டெகிரிட்டி இருக்கும், ஹானஸ்டி இருக்கும், ஹியூமனிட்டி இருக்கும், ஃபேர்னஸ் இருக்கும். ஸோ எசன்ஸோட ஃபஸ்ட்டு மீனிங் எழுதுங்க. நான் உங்களுக்கு சின்னதாக அண்டர்ஸ்டாண்டிங்காக லைக் எத்திக்கல் குவாலிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி அதுக்கு நோட்ஸ் எடுங்க. இன்டெகிரிட்டி, ஃபேர்னஸ், ஹியூமனிட்டி, ஹானஸ்ட், ஸோ இதை மாதிரி டேர்முக்கும் உங்களுக்கு ஒரு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா அதுக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எ பர்சன் ஹெல்ப்ஸ் த இன்ஜூர்டு ஸ்ட்ரேஞ்சர் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் தி ரிவார்டு. ஸோ எத்திக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறையா ரிசோர்ஸஸை தேடி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் ரியல் வேர்ல்டை யூஸ் பண்ணி நான் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், டியூரிங் தி COVID-19 பேண்டமிக், டாக்டர் அண்ட் நர்ஸ் அண்ட் வாலண்டியர் ரிஸ்க்டு தேர் லைஃப் டு ட்ரீட் த பேஷண்ட். இதை நம்ம ஹியூமனிட்டிக்கும் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப்லெஸ்னஸ், கரேஜ், எம்பத்தி, ஸோ இதை மாதிரி டாப்பிக்குக்கும் நம்ம இதை வந்து எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். சிலபஸில் செகண்ட் கொடுத்துருக்கிறது வந்து டிட்டர்மினன்ட்ஸ். வாட் ஆர் த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் தி எத்திக்கல் பிஹேவியர்? நம்ம லைஃப்பில் நல்ல விதமாக நடந்துக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபேமிலி. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியிலேருந்து தான் எத்திக்கல் வேல்யூஸ்லாம் கற்றுருப்போம். லைக் ரெஸ்பெக்டிங், எம்பத்தி, ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். அடுத்தது ஃபேமிலி ரிலேட்டடான எக்ஸாம்பிள் லைக் ரெஸ்பெக்டிங் தி எல்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி ட்ரெடிஷன். ஸோ இதை மாதிரி தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நான் ஷார்ட் ஃபார்மாக எடுத்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எடுங்க, அப்போ தான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்சிக்வன்சஸ்னால் என்ன, ஒரு எத்திக்கலாக பிஹேவ் பண்ணாலும் அன்எத்திக்கலாக பிஹேவ் பண்ணால் அதோட கான்சிக்வன்சஸ் ரிசல்ட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், எத்திக்கல் ஆக்ஷன், எத்திக்கல் லீடர் ரெடியூசஸ் தி கரப்ஷன், அதோட ரிசல்ட் என்ன, டெவலப்மெண்ட் அண்ட் லீடிங் இன் குட் கவர்னன்ஸ். ஸோ அன்எத்திக்கலாக பிஹேவ் பண்ணால் என்னன்னா பேட் இம்பேக்ட் நடக்கும்.
ஸோ இதை மாதிரி சிலபஸில் ஒரு டாப்பிக்குக்கும் மீனிங் கொடுத்து டெஃபினேஷன் கொடுத்து எக்ஸாம்பிள்ஸோட ஓன் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அகாடமி போகிறீங்கன்னா அவங்களே நோட்ஸ் கொடுத்துருவாங்க, எக்ஸாம்பிள்ஸும் ப்ரொவைட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை மாதிரி டைப்பை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் ரிசோர்ஸஸில் தேடுங்க. லைக் கரண்ட் அஃபேர்ஸ், நான் எப்படி COVID-19 வந்து ஹியூமனிட்டிக்கு யூஸ் பண்ணேன், அதை மாதிரி நிறையா கரண்ட் அஃபேர்ஸை எத்திக்கல் வேல்யூவோட மெர்ஜ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் தேடுங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ், ஸோ அவங்களோட ஐடியாவை வந்து எத்திக்கல் இஷ்யூஸோட கம்பைன் பண்ணி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காந்தியோட ஐடியா பார்த்திங்கன்னா நான் வயலன்ஸை இப்போ நடக்கிற எத்திக்கல் இஷ்யூவோட கம்பைன் பண்ணி எழுதுங்க. இந்த மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸோட பயோகிராஃபிஸ்லாம் தேவை கிடையாது, அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது. அவங்களோட ஐடியாஸ் அண்ட் வேல்யூஸ் மட்டும் போதும் எத்திக்ஸ்க்கு. ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா லெக்சிகான் புக்கு. ஃபார் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அகாடமி போகிறீங்க, சப்ளிமெண்ட்டாக ரிசோர்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த புக் குட் புக்கு. நெக்ஸ்ட் வந்து எத்திக்ஸோட டெர்மினாலஜிஸ் நான் பார்க்குறதுக்கு லுக்மான்ஸ் IAS அகாடமியில் வெப்சைட்டில் பார்ப்பேன். டெர்மினாலஜிஸ் நிறையா இருக்கும். இப்போ எத்திக்ஸில் ஒரு கொஷின் கேட்டாலும் அந்த டேர்மோட மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த கொஷினை அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை கொடுக்குறேன், இதை மாதிரி டைப் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸும் மார்க் டெஸ்ட்டும் தான். நீங்கள் கரெக்ஷன் பண்ண தான் உங்களுக்கு எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரியும். கேஸ் ஸ்டடீஸ்க்கு நம்ம ஜென்ரலாக நாலேஜ் வந்து பாலிட்டி, சொசைட்டி, கவர்னன்ஸ் அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.